ஓகே. கிளாஸ்க்கு போயிடலாமா? இந்த வரைக்கும் ஒரு நோட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு. இப்ப அவ கேட்ட டவுட்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த டவுட்ஸ் பாத்துடலாம். அக்கா கேட்டது ப எப்படி எழுதுவேன்னா இவ்வளவுதான் எழுதுவோம். ஓகேவா? ரெண்டாவது பவை இப்படிதான் எழுதுவோம். மகாலட்சுமி அக்கா இப்படி கேட்டாங்க, இட்டா, இது இப்படி, இட்ட இப்படி. பட் இது இன்னும் நாங்க எழுத ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். சொல்லி தந்தனான்னு எனக்கு தெரியல. இல்லம்மா, இல்ல இட்ட எழுதியிருக்கோம்மா. அந்த நாலாவது டா வருது பாருங்க. சாரி, இது 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 இதையும் எழுதும்போது இப்படி எழுதணுமா? ஓகே, ஓகேம்மா. இதான் எனக்கு என்ன டவுட்னா, ரெண்டாவது பா இருக்குல்லப்பா, பப்ப அது வந்து ஹாஃப் ஆஃப் வராது இல்லைங்களா? இதுதான் அதுக்கு ஹாஃப். அதுதான் எழுதி காமிச்சேன். இங்க இங்க நம்ம கொடுத்துருக்கும் போது அது அட்டவணையில அந்த இதுல காலம்ல கொடுத்துருக்கும் போது அதுக்கு ஹாஃப் கிடையாதுன்னு டேஷ் போட்டிருக்கு. ஓகே. ஆனா அது ஒரு அதான் இப்ப வருமா? வார்த்தையோட சேர்த்து எழுதும் போது இப்பு ஓகே. அப்படின்றது பாதி எழுத்து. அந்த இப்ப இப்படிதான் எழுதுவோம். ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இல் மா வரையும் முடிச்சோம். திருப்பி அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். இல் பிளஸ் ம, இல் ம. அடுத்தது இல் பிளஸ் ய, இல் ய. இல் பிளஸ் இல், இல் பிளஸ் ல, சாரி, இல்லா இப்படி எழுதுவோம். இல் பிளஸ் வ, இல்வ. இவ்வு பிளஸ் ய, இவ்ய. இல் பிளஸ் ம, இல்மா. இல் பிளஸ் யா, இல்யா. இல் பிளஸ் லா, இல்லா. இல் பிளஸ் வ, இல்வா. இவ்வு பிளஸ் யா, இவ்யா. இல்லு பிளஸ் மா, இல்மா. எழுட்டியா? இல்லு பிளஸ் யா, இல்யா. இல்லா, இல்வா, இவ்யா. ஓகேவா? இப்ப அடுத்தது இஷு பிளஸ் ச. இந்த இஷு எப்பயுமே இப்படிதான் எழுதணும். இஷ். ஓகேவா? அப்புறம் ச, இஷ் ச இப்படிதான் எழுதணும். இஷ் ச இப்படியும் எழுதுவாங்க. இஷ் ச. இஷ் பிளஸ் ந. பிரஷ்னா அப்படின்னு ஒண்ணு வரும்ல. பிரஷ்னா கேள்வி. அதை இப்படிதான் எழுதுவாங்க. இப்படி போட்டு இஷ் நா, பிரஷ்னா. இப்படி வா, கொஞ்சம் தள்ளி கொடி, அவனுக்கு மறைக்கிறது. அப்படித்தான். ஐயோ, அதெல்லாம் எடுத்து விட்டுறாத. எழுந்துரு எழுந்துரு. ஏய் ஏய் பத்ரோண்டி. இல்ல இது எல்லாம் பேந்துட்டு வந்துரும். நீ அது மேல போயிட்டு அவ்வளவுதான். கை கை வச்சிடும். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? இஷ் பிளஸ் ம, இஷ்ம. இஷ்ம. இஷ்
plus ய இஷ் ய இஷ் plus வ இஷ்வ இஷ்ச இஷ்ண இஷ்ம இஷ்ய இஷ்வ இஷ் plus ச இஷ்ச இஷ் plus ந இஷ்ண இஷ் plus ம இஷ்ம இஷ் plus ய இஷ்ய இஷ் plus வ இஷ்வ. எழுதிட்டீங்களாப்பா? ஈஸ்வா வேற டைப்பா போட்டிருக்காங்கம்மா. இஷ்வா அப்படியும் போடலாம். இஷ் பிளஸ் வ அதே மாதிரி இது மாதிரியே எடுத்துட்டு இஷ் வ போட்டு இஷ். ஆக்சுவலா 2 வாட்டியும் எழுதுவாங்க. அஸ்வ இப்படியும் எழுதுவோம். அஸ்வனா குதிரை இப்படியும் எழுதுவோம். சாரி, அஸ்வவை எழுதும் போது இப்படியும் எழுதலாம். இஷ்வவ. ஓகேவா? சோ இதை எழுதிக்க வேண்டாம், நான் சும்மா எக்ஸாம்பிள் காமிச்சேன். இஷ் பிளஸ் ல இஷ் ல. ஃபர்ஸ்ட் எப்பயுமே ல எழுதிடுங்க, அதுக்கப்புறம் இஷ் போடுங்க, அப்ப ஈஸியா இருக்கும். இஷ்ல. அப்புறம் இஷ் பிளஸ் க இஷ் க இஷ் பிளஸ் க இஷ்க இஷ் பிளஸ் ட இஷ்ட இஷ்ட இஷ் அதே மாதிரிதான் பிளஸ் ட இஷ் ட. இங்க ட போட்டுட்டு அப்புறம் இஷ் இஷ்ட இஷ்வ இஷ்ல இஷ்க இஷ்ட இஷ்ட. எழுதிட்டீங்களா? அடுத்தது இஷ் பிளஸ் ந இஷ் ந. கிருஷ்ணா எழுதுவோமா? கிருஷ் ந இப்படிதான் வரும். ஓகேவா? கிருஷ்ணா. இஷ் பிளஸ் ப இஷ்ப. புஷ்ப அப்படின்னு எழுதுமா? புஷ்ப இப்படிதான் எழுதும். புஷ்ப. இதெல்லாம் எழுத வேண்டாம், சும்மா எக்ஸாம்பிள் காமிச்சேன். இஷ் பிளஸ் ம இஷ் ம. அப்புறம் இஷ் பிளஸ் ய இஷ் ய. எப்பயுமே இந்த இஷ் இப்படிதான் எழுதணும். ஓகேவா? இஷ்யா எழுதிட்டீங்களா? இஷ் பிளஸ் வ இஷ் வ இஷ்வ இஷ்ணா இஷ்ப இஷ்மா இஷ்யா இஷ்வ. அதுக்கப்புறம் இஸ், இதை இஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இஸ் பிளஸ் க ஸ்க ஸ்கந்தஹ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்கந்த பெருமாள் முருகன். இஸ்க இஸ்கான் அதெல்லாம். இஸ் பிளஸ் க க க இஸ் க இஸ்க.
இஸ் பிளஸ் த ஸ்த ஸ்த இஸ்த. அடுத்தது இஸ் பிளஸ் த ஸ்த ஸ்த. ஸ்தோத்திரம்ன்றதுக்கு இந்த ஸ்தா வரும். ஸ்தாலி ஸ்தானு அப்படின்றதுக்குலாம் இதெல்லாம் வரும். இந்த இஸ்தாவை யூஸ் பண்ணும். இஸ் பிளஸ் ச இஸ்ஸ. இஸ் பிளஸ் ப இஸ்ப. இஸ்ப இஸ்க இஸ்த இஸ்ஸ இஸ்ப. எல்லாரும் எழுதிட்டீங்களா? இஸ் பிளஸ் ப பப்ப பன்னு தான் இதையும் சொல்லுவோம். இஸ் ப. இஸ் பிளஸ் ம இஸ்ம ஸ்ம. இஸ் பிளஸ் ய ஸ்ய ஸ்ய. இஸ் பிளஸ் வ இஸ்வ இஸ்ப இஸ்ம இஸ்ய இஸ்வ. இதை எழுதுங்க. இப்ப நம்ம இர்ர இருக்க முதல்ல இரு வந்தா அப்புறம் எழுத்துக்கள் வந்தா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுங்க. இஸ்ப இஸ்ம இஸ்ய இஸ்வ. இப்படி முதல்ல இரு வந்தா ஸ்ருங்கம்னா என்னன்னா முயல் கொம்பு இருக்கு இல்லையா, அததான் சொல்லுவாங்க. அந்த முயல் கொம்பு எப்படி போடும்? முயல் கொம்பு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? கொம்பு இப்படி வரும் இல்லையா? இரு முதல்ல வந்துட்டு வார்த்தை அப்புறம் வந்ததுன்னா இந்த ஸ்ருங்கம் அப்படின்ற முயல் கொம்பு மாதிரி இருக்குல்ல, இததான் முதல்ல எழுதுவோம். இப்ப பாருங்களேன். இர் பிளஸ் க இருக்கு இல்லையா, இதுல இருக்க இப்படி எழுதுவோம். அதே மாதிரி இர் பிளஸ் க இர் க. இர் பிளஸ் க கவ முதல்ல எழுதிட்டு இர் இர்க படிக்கும்போது இர்க இருக்க அர்க்க அப்படின்னு வருது இல்லையா, அப்படிதான். இர்ச்ச எழுதிட்டு இர் அர்ச்ச அர்ச்சனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. இர் பிளஸ் ஜ இர்ஜ. இர் பிளஸ் ம இர்ம. இர் பிளஸ் த இர்த. இர் பிளஸ் ஷ இர்ஷ. பர்ஷா. அல்பர்ஷான்னு ஒரு இடம் இருக்கு துபாயில, பர்ஷா. இர்ஷ இருக்க இருக இருக இர்ச்ச இர்ஜ இர்ம இர்த இர்ஷ. இதெல்லாம் வந்து இரு வார்த்தை முன்னாடி வரும்போது அந்த ஸ்ருங்கம் மாதிரி நம்ம எழுதுவோம். முதல்ல அந்த எழுத்தை எழுதிட்டு அது எழுதினாலும் சொல்லும் போது இருக்க இர்ர முதல்ல சொல்லிட்டு கவ சொல்லணும்.
இப்போ அதே அடுத்தது வியஞ்சனத்தோட, அதாவது ஒரு மெய்யெழுத்தோட உயிர்மெய் எழுத்தோட நமக்கு இப்ப ரா சேர்ந்ததுன்னா அது எப்படி? இத பாருங்களேன். இப்ப இக்கு இருக்கு பிளஸ் ர. இதை எப்படி சொல்லுவோம்? ர அப்புறம் தான் வருது, இக்கு தான் பாதி எழுது. அப்போ கிர, இக்கு பிளஸ் ர கிர, கிர, கிரமஹ, இக் பிளஸ் ர, கிர. இது எப்படி எழுதுறேன் பாருங்களேன். கிர, இக் பிளஸ் ர, கிர, கிர, கிரகம், கிருஹம், கிராஹ்ய அப்படின்ற வார்த்தையெல்லாம் வரும். இக்கு பிளஸ் ர, கிர, கிரசனம், நுகர்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிரசனம். எழுதிட்டீங்களா? இஜ்ஜு பிளஸ் ர, ஜ்ர, இத்து பிளஸ் ர, த்ர, இத்து பிளஸ் ர, த்ர, இத்து பிளஸ் ர, த்ர. சான்ஸ்கிரிட்ல 4வது அக்ஷரத்துல க வர்க்கத்திலயோ ப வர்க்கத்திலயோ ச வர்க்கத்திலயோ 4வது அக்ஷரம் வரும்போது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். த்ர, கிர. எழுதிட்டீங்களா? கிர, 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 ஜ்ர, த்ர, த்ர, த்ர. இன்னைக்கு எழுதி பார்த்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போலாம் நம்ம. இப்பு பிளஸ் ர, பிர, பிரமாணம், பிராணம் அப்படிலாம் வருதுல்ல, பிர. இப்பு பிளஸ் ர, பிர, இப்பு பிளஸ் ர, பிர, பிரமஹ. இம்மு பிளஸ் ர, மிர, மிரிய, மிரியமானம். இவ்வு பிளஸ் ர, விர, விரதஹ. பிர, 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 மிர, விர. அடுத்தது இஷு பிளஸ் ர. இது உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஸ்ர, ஸ்ர. இன்னொரு எழுதுறேன். ஸ்ர, ஸ்ர, ஸ்ரயந்தி. இசு பிளஸ் ர, ஸ்ர, ஸ்ர, ஸ்ரவந்தி. ஸ்ரவந்தினா வழியறது. ஸ்ரவதஹ. நெக்ஸ்ட் ஹ்ருதாது. இஹு பிளஸ் ர. இது எழுதும்போது இருங்க, இது நல்லாவே எழுதி காமிக்கிறேன். இப்படி எழுதுங்க. இப்படி இதை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி எழுது. ஹ்ர, 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 ஸ்ர, ஸ்ர, ஹ்ர, ஸ்ர, ஸ்ர, ஹ்ர.
அடுத்தது அதே மாதிரி இச்சு. இச்சு பிளஸ் ர. இது சிற அப்படின்றத இப்படி கீழே போடுவோம். சிற சிற. இட்டு பிளஸ் ர. இந்த டாவை போட்டு இப்படி போடணும். ட்ர ட்ர. இடு பிளஸ் ர. ட்ர. இட்டு பிளஸ் ர. ட்ர. இடு பிளஸ் ர. ர. இங்கு பிளஸ் ர. இங்கிற இங்கிற. ச்ர ட்ர 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 ஞர கிர. இச்சு பிளஸ் ர ச்ர. ஓகே, எழுதிட்டீங்களா? இட்டு பிளஸ் ர ட்ர. இடு பிளஸ் ர ட்ர. இட்டு பிளஸ் ர ட்ர. இடு பிளஸ் ர ட்ர. இங்கு பிளஸ் ர கிர. ஓகே, அடுத்தது இக்கு பிளஸ் ந. இக்கு பாதியில எழுதணும். இக் ந கனா. கணதோபி மதுசூதன அப்படின்னு வரும் ஒரு ஸ்லோகம். கனா இக் ந ந. இக் கோதா எழுது பிளஸ் ந. இது எப்படி எழுதுறோம் பாருங்களேன். இக் ந இப்படி எழுதணும். நாவ இந்த கால வர அந்த வ எழுத்தோட சேர்த்து எழுதணும் பாருங்க. ந. ஓகேவா? இக்கு ஹாஃப் எழுத வேண்டாமாப்பா? ஆஹா, கனாக்கு இப்படிதான் எழுதணும். ஓகே. இல்லனா இப்படி எழுதுவீங்க கனா. அது நமக்கு குழம்பிடும். அதனால இக்கு ந கனா. ஓகேவா? கனா கனா இப்படிதான் எழுதணும். குனா குனா. இகு பிளஸ் ந குனா. இகு பிளஸ் ந குனா 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 குனா. இப்படி அட்டாச் பண்ணியும் இருக்கலாம், இல்ல இப்படியும் இருக்கலாம். குனா. இத்து பிளஸ் ந இத்னா இத்னா இத்னா. எழுதிட்டீங்களா? இத்து பிளஸ் ந இத்னா இக்னா இக்னா கனா கனா. அப்புறம் இது பிளஸ் ந இத்னா. இன்னு பிளஸ் ந இன்னா. இப்பு பிளஸ் ந இப்னா. இங்கு பிளஸ் ந சரி, இங்கு பிளஸ் க வருது.
எப்பயுமே இது எப்படி பாதி எழுத்து மேல வந்துடும். இங்க இங்க பங்கஜஹ பங்கஜஹ. இங் பிளஸ் க இங்க கங்கா. இதெல்லாம் எழுதின வார்த்தை தான், திருப்பியும் கொடுத்துருக்கா, திருப்பியும் பிராக்டிஸ் பண்ணலாம். இஷ் பிளஸ் வ இஷ் வ வ எழுதி இப்படி இஷ் இது மேல இப்படி எழுதும். இப்படி வ எழுதிட்டு இப்படி இஷ் எழுது. எழுதிட்டீங்களா? ம் ஓகே. இஷ் பிளஸ் ட இஷ்ட இஷ்ட. இப்பு பிளஸ் ந இப்ன. இப்பு பிளஸ் ந ப இப்பு ந. இம்மு பிளஸ் ந இம்ன. இவ்வு பிளஸ் ந இவ்ன. இஷு பிளஸ் ந இஷ்னா. இஷ்னா ஏற்கனவே வந்திருக்கு, எப்படி எழுதுவோம்? இஷ் ந இஷ்னா. நம்ம நம்ம என்ன பண்ணலாம்னா, கிளாஸ இத்தோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து டெஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இதை எப்படி ஸ்டாப் பண்ணோம்? இருப்பா. ஸ்டாப் ரெக்கார்டிங். இதானே?